Today headlines. அரச தொழிலை எதிர்பார்க்கும் இலங்கையர்களுக்கு ஜனாதிபதி வெளியிட்ட மகிழ்ச்சி செய்தி. கோர விபத்தில் சிக்கிய பேருந்து சாரதி பலி, 8 பேர் வைத்தியசாலையில். அறிவை ஏந்த வேண்டிய கல்வி அரசியல் அம்பாக மாறும் அவலம். சஜித் அணி மீது அமைச்சர் நலிந்த ஜேதிச கோபம். முன்னாள் அமைச்சர் நந்தன குணத்திலக்க காலமானார். அரசியல் வட்டாரங்களில் பரபரப்பு. அனுரவின் சொந்த மண்ணில் நாமலின் அரசியல் நகர்வு. நடுவானில் திடீரென காணாமல் போன விமானம், கண்டுபிடிக்கப்பட்ட சிதைவுகள், மாயமான 11 பேர். கல்வி சீர்திருத்தம், மாணவர்களின் நிலைப்பாட்டை எடுத்துரைத்த கல்வி அமைச்சர். கொழும்பில் மாறு வேடத்தில் சுட்டு கொலை செய்யப்பட்ட தமிழ் இளைஞன், போலீசார் வெளியிட்ட காரணம். சாரதிகளுக்கு மகிழ்ச்சி செய்தி. மோட்டார் வாகன போக்குவரத்து அறிவிப்பு. யாழில் கசிப்பு உற்பத்தியாளர் ஒருவர் கைது, தீவிரப்படுத்தப்படும் விசாரணை. தொடர்வது விரிவான செய்திகள். அரசு துறைக்கு 75,000 பேர் வரை புதிதாக இணைப்பதற்கு நாங்கள் தீர்மானம் மேற்கொண்டுள்ளோம் என்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். அண்மையில் இடம்பெற்ற முழு நாடுமே ஒன்றாக நிகழ்வின் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். இதன்போது தொடர்ந்தும் தெரிவித்த ஜனாதிபதி அரச ஊழியர்கள் சிலரது செயற்பாடுகள் தொடர்பில் கவலை வெளியிட்டுள்ளார். மேலும் தெரிவிக்கையில், நாட்டின் மூலை முடுக்குகள் எங்கும் போதைப்பொருள் வர்த்தகம் மற்றும் பாவனை வியாபித்திருக்கின்றது. அதனை கட்டுப்படுத்த எமது அரசாங்கம் அனைத்து நடவடிக்கைகளையும் தீவிரமாக முன்னெடுத்து வருகின்றது. எனினும் இதில் துயரமான விடயம் என்னவென்றால், அரசு அதிகாரிகள் பலர் கூட இதற்கு துணை போகின்றனர். அதே சமயம் கடந்த 2025ஆம் ஆண்டு பல்வேறு துறைகளிலும் வெற்றிகளை அடைந்த வருடமாக அதனை அடிப்படையாக கொண்டு எதிர்வரும் காலத்தில் அரசு துறைக்கு 75,000 பேரை புதிதாக இணைக்க திட்டமிடப்பட்டுள்ளது. அது மாத்திரமல்லாமல் போலீஸ் துறைக்கு 10,000 பேரையும், இராணுவத்துக்கும் புதிதாக ஆட்சேர்ப்புகளை மேற்கொள்ள திட்டமிடப்பட்டுள்ளது. வடக்கில் தமிழ் மொழி பேசும் போலீசாரின் எண்ணிக்கை மிக குறைவு. எனவே பொதுமக்கள் சிரமம் ஏதுமின்றி தமிழில் தங்களது சேவைகளை பெற்றுக்கொள்ள வழிவகை செய்யும் நோக்கில் தமிழ் பேசும் போலீஸ் அதிகாரிகளை நியமிக்க எதிர்பார்த்துள்ளோம் என குறிப்பிட்டுள்ளார்.